டெல்லியில் செங்கோட்டை அருகே கார் வெடித்து 13 பேர் உயிரிழந்தது தற்கொலை தாக்குதல் என புலனாய்வு அமைப்புகளின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. விசாரணையில் காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் வெடிபொருட்கள் ஆயுதங்களுடன் சிக்கிய மருத்துவர்களுடன் உமர் முகமதுவுக்கு தொடர்புள்ளதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் செங்கோட்டை அருகே நேற்று மாலை கார் வெடித்து சிதறியதில் 13 பேர் உயிரிழந்தனர். இது காரின் உரிமையாளரான டாக்டர் உமர் முகமது என்பவர் நிகழ்த்திய தற்கொலைப்படை தாக்குதல் என புலனாய்வு அமைப்புகளின் அதிகாரிகள் கூறியுள்ளனர். நேற்று மாலை வெடித்து சிதறிய வெள்ளை ஹுண்டாய் i20 கார் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த டாக்டர் உமர் முகமது என்பவருக்கு சொந்தமானது என்றும் அவரே காரை ஓட்டி வந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த கார் டெல்லியில் செங்கோட்டை அருகில் உள்ள வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக நின்றிருந்ததை விசாரணை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். வாகன நிறுத்தத்துக்குள் வரிசையில் நின்று அனுமதி சீட்டு பெற்று கார் நுழையும் சிசிடிவி காட்சியில் ஓட்டுநரின் உருவம் பதிவாகியிருக்கிறது. நேற்று மாலை 3:15 மணி முதல் கார் வெடித்து சிதறிய சம்பவத்துக்கு சற்று முன்பு வரை குறிப்பிட்ட அந்த கார் சுமார் 3.5 மணி நேரம் வாகன நிறுத்தும் இடத்தில் நின்றுள்ளதும் உறுதியாகியுள்ளது. கார் நிறுத்தப்பட்டிருந்த போது அதில் இருந்த உமர் ஒரு நொடி கூட காரில் இருந்து இறங்கவில்லை என்று கூறப்படும் நிலையில் அவர் யாருக்காகவும் காத்திருந்தாரா என்றும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காரில் இருந்த டாக்டர் உமர் முகமது தாக்குதல் நடத்தும் திட்டத்துடன் மனித வெடிகுண்டாக செயல்பட்டு காரை தகர்த்திருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்புள்ளதாக காஷ்மீரில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள மருத்துவர்கள், நேற்று ஹரியானாவில் வெடிபொருட்களுடன் பிடிபட்ட மருத்துவர் ஆகியோருடன் டாக்டர் உமர் முகமதுவுக்கு தொடர்பு உள்ளதும் புலனாகியிருக்கிறது. ஃபரீதாபாத்தில் வெடிமருந்து கைப்பற்றப்பட்டு கூட்டாளி நேற்று கைதான நிலையில் பதற்றத்தின் காரணமாக உமர் தற்கொலைப்படை தாக்குதலை நிகழ்த்தியிருக்கலாம் என்றும் விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஜம்மு காஷ்மீர் புல்வாமாவைச் சேர்ந்த உமர் அல்-ஃபலா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.